குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல சரும மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். ஸோ 2 வாரம் கழிச்சு மீட்டிங் ரைட், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓகே, ஸோ தீபாவளி வந்துட்டு இருக்கு டாக்டர். எல்லாருக்குமே ப்ரிகாஷனோட வெடி வெடிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள் அது உங்கள் வாயால் சொல்லிட்டீங்கன்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கலாம் வெடி வெடிக்கும் போது? ஒரு நல்ல நாளை, ஒரு சந்தோஷமான ஒரு நாளை ஒரு துக்க நாளாக ஆக்கிடக்கூடாது. தீபாவளி வர்ற வரைக்கும் தீபாவளி என்றைக்கு வருதுன்னு எதிர்பார்த்து எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி அன்றைக்கி சின்ன தப்பு ஏதாவது நடந்து போச்சு அப்படின்னா மொத்த ஃபேமிலிக்கும் கஷ்டம். அப்போ நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும்? தீபாவளிக்கு வெடிக்கணும், கட்டாயம் சந்தோஷம். கவனமாக வெடிக்கிறது எப்படி? குழந்தைகளை எப்படி கவனமாக இதில் பாதுகாப்பாக வைக்கணும்? சின்ன சின்ன விஷயங்கள் தான். வெடிக்கிறதுக்கு ஒரு மெழுகுவர்த்தி வச்சுருக்கோம். மெழுகுவர்த்தி எப்பவும் பொருத்தியே வச்சுருக்கோம். மெழுகுவர்த்தி பக்கத்தில் வெடியை வச்சுருந்தோம் அப்படின்னா என்றைக்குனாலும் மெழுகுவர்த்தி தப்பி விழுந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. 1. 2வது, ஷூ இல்லைன்னா செப்பல் மஸ்ட்டு. செப்பலோ ஷூவோ போடாமல் வெடிக்கணும்னு கீழே இறங்கவே கூடாது. 2. 3வது, ஒரு பக்கெட் நிமிர தண்ணி எப்போவும் இருக்கணும். ஏன்னா வெடியை வெடித்தோடனே உள்ளே தூக்கி போடணும். உள்ளே தூக்கி போடாமல் கீழே போட்டிங்கன்னா உங்கள் காலில் படலைன்னா இன்னொரு ஆள் காலில் பட்டுரும். காலில் பட்டுச்சு அப்படின்னா இந்த வெடி பூராமல் கந்தகம் எல்லாமே கெமிக்கல் இன்ஜுரி சாதாரணமாக வரக்கூடிய தீக்காயத்தை விட ரொம்ப வேகமாக, ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப மோசமாக போயிடும் விளைவுகள். அதனால் இப்போ ஒரு கம்மி மத்தாப்பு போடுறாங்க, கம்மி மத்தாப்பை காலோடு மிதிச்சிடுறாங்க, முடிஞ்சு வச்சு 3 மாதம் காலை தூக்க முடியாமல் ஆகி போயிடும். ஸோ கொஞ்சம் கவனம். இது 3வது. 4வது, நம்ம ட்ரெஸ் கம்ப்ளீட்டாக கவர்டாக இருக்கணும். கவர்டாக இருக்கிறது ஒரு வகையில் என்ன வகையில் பாதிப்பு அப்படின்னா டைரெக்டாக ஸ்கின்னில் படாமல் பார்த்துக்கிறது. கவர்டாக வைக்கிறது அப்படிங்கிறது காட்டன் துணியாக வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நைலான், சில்க்கு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சா ஒருவேளை ஒரு தீப்பட்ட காயம் மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பட்டுருச்சு அப்படின்னு வைங்க, இது என்ன ஆகும்? இந்த தோலோடு சேர்ந்து இந்த நைலான் உருகி தோலோடு ஒட்டிக்கிடும். தோல்லேருந்து நம்மளால் எடுக்க முடியாது. தோல்லேருந்து நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்னா டேமேஜ் அதிகமாகிடும். ஏன்னா அதனோட அந்த தோலை அந்த நைலான் கருகி தோலையும் சேர்த்து கருக்கி விட்டுரும். அப்போது இந்த 4ஐயும் ஃபாலோ பண்ணால் ஓரளவுக்கு பாதுகாப்பு. நம்ம ட்ரெஸ் காட்டன் ட்ரெஸ், ஒரு பக்கெட் நிமிர தண்ணி, செப்பல் மஸ்ட்டு, மெழுகுவர்த்தி பக்கத்தில் வெடியை வைக்காமல் இருந்தோம்னா இது பாதுகாப்பு முறைகள். நம்ம பாதுகாத்துக்கிறது. ஓகே டாக்டர், இப்போ தீக்காயம் வந்துடுச்சு, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுக்கலாம்? இதில் செய்ய வேண்டியது, அதாவது செய்யக்கூடாதது. செய்ய வேண்டியது சில்வர் சல்ஃபாடயசின், SSD க்ரீம். சில்வர் சல்ஃபாடயசின் இது தீக்காயத்துக்கு போடுற முதல் உதவி மருந்து. எப்பவும் நம்ம கையில் இருக்கணும். இது வெடிக்கும் போது எப்படி நமக்கு மெழுகுவர்த்தி முக்கியமோ, எப்படி நமக்கு பத்தி முக்கியமோ, அதை மாதிரி இந்த சில்வர் சல்ஃபாடயசின் நம்மகிட்ட கட்டாயம் இருக்கணும். சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, வேலை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறது ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணணும். குளிர்ந்த நீரில் க்ளீன் பண்ணால் ரொம்ப நல்லது. ஐஸ் க்யூப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணால் அதை விட நல்லது. அதுக்கப்புறம் இந்த சில்வர் சல்ஃபாடயசின் போடணும். இது ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது 1. 2வது, ஒரு கொப்பளம் வந்துருச்சுன்னு குத்தி விடக்கூடாது. ஏன்னா நேச்சுரலாக இருக்கிற ஸ்கின்னு தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ப்ரொடெக்ஷன். எந்த கிருமியும் உள்ளே போக விடாமல் தடுக்கிறது நம்மளோட தோல். நீங்கள் கொப்பளம் வந்துருச்சுன்னு கொப்பளத்தை குத்தி விட்டால் வேகமாக ஆறிடும்னிங்கன்னா அந்த ஓட்டை வழியாக கிருமியெல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னா நீங்கள் கொப்பளம் ஆறி போயிடும், கிருமி உள்ளே போயிடும். ஸோ கொப்பளத்தை குத்துற வேலை இருக்கக்கூடாது, கொப்பளத்தை வெட்டி விடுற வேலை இருக்கக்கூடாது. இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. தீ பற்றுச்சு, நான் மையை ஊற்றினேன், வீட்டிலேருந்து காஃபி பொடியை ஒட்டினேன், தரையிலேருந்து மண்ணை தடவினேன், இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. காஃபி பொடி, மை, இது எல்லாமே கெமிக்கல்ஸ் கலந்தது. மையில் இப்போ எல்லா கெமிக்கல்ஸும் இருக்குது. இருக்கிற அந்த ஊண்டை வில்லங்கம் பண்ணக்கூடாது. நான் அதான் சிம்பிளாக சொன்னேன். உங்களுக்கு அழகாக க்ளீன் பண்ணுங்கள், ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணுங்கள், ஐஸ் வாட்டர் வச்சு பண்ணுங்கள், ஐஸ் க்யூப்ஸ் வச்சு பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் எஸ்எஸ்டி க்ரீம், சில்வர் சல்ஃபர் டயசின் க்ரீம் போடுங்க. வேறு எதுவும் நீங்கள் வில்லங்கங்கள் பண்ணாதீங்க. கொப்பளங்களை குத்தாதீங்க, காஃபி பவுடரை ஒட்டாதீங்க, மையை தடவாதீங்க. இது எத்தனை தடவை சொன்னாலும், இல்லை சார் எங்கள் வீட்டில் என்ன அந்த காலத்துலேருந்து நாங்கள் மையத்தான் தடவுவோம். ஏம்மா அந்த காலத்தில் இருந்த மை வேறு, இந்த காலத்தில் இருக்க மை வேறு. இப்போ எல்லாமே கெமிக்கல்ஸு, தேவையில்லாமல் எதையும் பண்ணாதீங்க. இது 2. 3வது, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே செய்ய வேண்டியது, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகல, பக்கத்தில் ஒரு நர்ஸ் இருக்காங்க, உடனே பாதுகாப்புக்கு பண்ண வேண்டியது டிடி வந்து கட்டாயம் போட்டுறணும். ஏன்னா இந்த கன் பவுடர் ஸ்பில் ஓவர் ஆகி தான் நமக்கு பர்ன்ஸ் வருது. இந்த கன் பவுடரில் என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ டிடி கட்டாயம் போடணும். டிடி வந்து யாராவது பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போட்டுக்கிட்டால் இது கிட்டத்தட்ட ஒரு 80% பாதுகாப்பு. பட் காயம் வந்து ரொம்ப டீப்பாக போயிடுச்சு, பர்ன்ஸ் ரொம்ப டீப்பாக போயிடுச்சு, உடனே ஹாஸ்பிட்டலைசேஷன். அதுக்கு நாங்கள் அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, பர்ன்ஸ் above 40%, பர்ன்ஸ் below 40%. இந்த 40% எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, இப்போ தலையில் பட்ட காயம் அப்படின்னா 9%. நம்ம உடம்புல வந்து 9%, ரூல் ஆஃப் 9 அப்படிம்போம். முன் உடம்புல படுது அப்படின்னா 18%, பின் உடம்புல பட்டுச்சு ஃபுல்லாக பட்டுச்சுன்னா 18%. ஒரு கைக்கு 9, ஒரு கைக்கு 9, காலுக்கு 9, காலுக்கு இன்னொரு காலுக்கு 9, பின்னங்காலுக்கு 9, யூரின் போகிற இடத்துல பட்டுச்சுன்னா 1%. இது வந்து 99%னோட கால்குலேஷன். இப்போ 2 கை மாத்திரம் போயிருக்கு அப்படின்னு வைங்க, ஊண்டு வந்து 2 கை எரிஞ்சு போச்சு அப்படின்னா 18%. 40%க்கு மேலே இருந்தால் ரிஸ்க்கு, லைஃபே ரிஸ்க்கு. இந்தியாவில் வந்து 40லேருந்து 50%க்கு மேலே இருக்கிறவங்க வந்து 50% பிழைப்பதே கஷ்டம். அப்போது நீங்கள் வந்து அந்த ஊண்டு வந்து சின்னதாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு சேஃப்டி தான். பட் இருந்தாலும் நம்ம விட்டுட்டு நம்ம உள்ள கிருமியெல்லாம் போக விட்டு இன்ஃபெக்ஷனாக விட்டு அது பண்ணாமல் முதலுதவி செஞ்சுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு ஒரு இது தெரிகிறதுக்கு 40%க்கு கம்மியாக ஊண்டு இருந்தால் ஒன்றுமில்லை. எப்பவும் துணியை எடுக்கணும்னு நினச்சி தயவு செஞ்சு எடுக்காதீங்க. பர்ன்ஸ் வந்துருச்சு, நான் துணியை சட்டையை கழட்ட போகிறேன், பேண்ட்டை கழட்ட போகிறேன்னு கழட்டாதீங்க, தோலையும் சேர்த்து பிச்சுக்கிட்டு போயிடும். நீங்கள் அதை தயவு செஞ்சு செய்யாதீங்க. அதை ஹாஸ்பிட்டலில் போய் அதை கட் பண்ணி எப்படி எடுக்கணுமோ அதை அப்படி எடுக்கணுமே ஒழிய, தோலோடு சேர்த்துக்கிடுச்சு, தோலோடு ஒட்டிக்கிடுச்சு, அதை தயவு செஞ்சு உரிக்கக்கூடாது. சட்டையை கிழிக்கக்கூடாது. சட்டையை கிழிச்சா தோலோடு சேர்ந்து கிழிஞ்சு போயிடும். தோல் வந்து நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டை. தோல் சட்டையை நீங்கள் கழட்டிட்டீங்க அப்படின்னா உள்ள கிருமியெல்லாம் ஏறிடும். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சுதா ஃப்ரம் தர்மபுரி மேம். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சுதா. டாக்டர் ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ். ஹாப்பி தீபாவளிமா. தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக ப்ரோக்ராம் பண்ணுறீங்க டாக்டர். எங்களோட பிக் ஃபேன்னு சொல்லலாம். நானும் என்னோட சிஸ்டரும் மிஸ் பண்ணாமல் உங்கள் ஷோவை பார்த்துடுவோம். எதுக்குமா? பெண்கள் எல்லாரும் வயிறதை கேட்கறதுக்கா? அது வயது கேட்கறது கூட நல்லா தான் இருக்கு. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். தேங்க்யூடாமா. சொல்லுமா டாக்டர், அதாவது நீங்க வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ண சொல்லிருந்தீங்க. சோ டெய்லி ஹேர் வாஷ் பண்ணா ஹேர் வந்து ஒரு ஏய், அது நீ கேளு மண்டை, அது என்ன ஹேர் வாஷு? சரி, ஓகே. தலைக்கு குளிக்க சொன்னீங்களா? குளிக்கிறது தலைக்கும் சேர்த்தம் குளிக்கணும். அது என்ன ஹேர் வாஷ் தனியா, பாடி வாஷ் தனியா? ஏன் தலை வந்து தனியா இருக்கா? தலையா தொங்கிக்கிட்டா கிடக்கு? இல்ல இல்ல டாக்டர். அப்புறம் என்ன? சரி சொல்லு, நீ வந்து கேள்வி கேளு. அதுதான், அது வந்து ஹேர் ஃப்ரிஸியா இருக்கு. அதனால எத்தனை கண்டிஷனர் வந்து வீக்லி எத்தனை நாள் யூஸ் பண்ணும், அப்புறம் ஹேர் சீரம் யூஸ் பண்ணலாமா ரெகுலரா அப்படின்னு. எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கு டாக்டர். நீங்க சொன்னதுல இருந்து ஹேர் வாஷ் டெய்லி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். சரி. பார்லர்ல வந்து டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க கண்டிஷனரே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. யாரு? அது என்ன பியூட்டி பார்லர்ல? ஓ, அங்க டாக்டர்ஸா இருக்காங்க. அப்போ இல்ல டாக்டர், அதான் உங்ககிட்ட டெய்லி கண்டிஷனர் யூஸ் பண்ணலாமா இல்ல எப்படின்னு கேட்கலாம். சரிம்மா. அம்மா, கண்டிஷனர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஹேர் வந்து சீவுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக மாத்திரம்தான் கண்டிஷனர். ஹேர் சிக்கு விழாமல் ஒட்டிக்கிடாமல் தின்னா ஃப்ளையிங் ஹேர் இருக்கிறதுக்கு தான் கண்டிஷனர். அப்போது ஹேரை கண்டிஷன் பண்ணுறோம். ஏர் கண்டிஷனர் ஏரை கண்டிஷன் பண்ணுறோம். ஹேர் கண்டிஷனர் ஹேரை கண்டிஷன் பண்ணுறோம். அப்போது உனக்கு வந்து ஸ்மூத்தாக தினம் இருக்கணுமா? தினம் போட்டாலும் தப்பு இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஷாம்பில் ஒன்று தான்,
ஷாம்புவோ அதில் கண்டிஷனரோ போட்ட உடனே வாஷ் பண்ணுங்கள். அதாவது 90 செகண்ட்ஸுக்கு மேலே கான்டாக்ட் டைம் வந்து அந்த கண்டிஷனருக்கும் ஷாம்புக்கும் ஹேருக்கும் 90 செகண்டுக்கு மேலே இருக்க விடாதீங்க. அவ்வளோதான். நீ தினம் போட்டாலும் சரி, தினம் 10 தடவை போட்டாலும் சரி, ஒன்றும் செய்ய போகிறதில்ல. போட்டுட்டு வாஷ் பண்ணால் நல்லது தான். கண்டிஷனர் தினம் போடுறத பற்றி தப்பு இல்லை. இது வந்து பியூட்டி பார்லரில் போய் கேட்டேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு தான் இல்லை. இது அவங்களுக்கு என்ன தெரியும் இதை பற்றி? நமக்கு வந்து எதையாவது போய் யார்கிட்டையாவது கேட்டு என்னத்தையாவது அவங்க சொல்கிறத என்னத்தையாவது கேட்டுட்டு இந்த வேலைகள் பண்ணக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, டேண்ட்ரஃபுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் தலைக்கு குளிக்கிறது. அதை விட பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் நல்லெண்ணெய் குளியல். நான் இந்த தீபாவளின்னு சொன்னோன்னே ஆரம்பிக்கணும்னு நினச்சதே நல்லெண்ணெய் குளியல் தான். இருக்கிறதுல பெஸ்ட்டு குளியல் நல்லெண்ணெய் குளியல். நல்லெண்ணெய் வச்சு குளிக்க ஆரம்பித்தோம்னா தலையில் பொடுகு வராது, உடம்புலையும் பொடுகு வராது. ஏன்னா நிறைய பேருக்கு காதுக்குள்ளே பொடுகு வரும், மீசைக்குள்ளே பொடுகு வரும், கண் புருவத்தில் பொடுகு வரும், காதுக்கு பின்னாடி வரும், முதுகில் வரும், நெஞ்சினோட நடுவில் வரும். இது எல்லாமே பொடுகு தான். ஆனால் பட் இவங்க எல்லோரும் இதை என்ன சொல்லிடுவாங்க, இதெல்லாம் பொடுகு இல்லை, இது சும்மா அழுக்கு அப்படிம்பாங்க. அது எல்லாமே பொடுகு தான். இதுக்கு நல்லெண்ணெய் வந்து பெஸ்ட்டுமா. அதாவது எள்ளுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் வந்து ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி. வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் குளியல். நல்லெண்ணெய் குளியல் குளித்தா உனக்கு பொடுகு வரப்போகிறதில்லை. ஒன்று. ஹேரும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். என்றைக்கு நம்ம ரொம்ப வெளியே போக மாட்டோம், என்றைக்கு நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுப்போம்னு நினைக்கிறோமோ அதை கரெக்டாக பண்ணோம்னா நல்லது. 2. 3வது, ஹேர் வாஷ் டெய்லி பண்ணணும். இனி ஹேர் வாஷுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. உடம்புக்கு குளிக்கிற மாதிரி தலைக்கும் தினம் குளிக்கணும். தலைக்கு தினம் குளித்தா அதனால் வரக்கூடிய முடி உதிர்வு. ஏன்னா இந்த பெண்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு பாட்டி பூட்டியெல்லாம் சேர்ந்து எந்த பொம்பளையும் குளிக்க விட்றதில்ல. வீட்டில் எந்த ஆம்பளை பையனையும் குளிக்க விட்றதில்லை. இப்போ ஆம்பளை பையனுக்கு இப்போ இது ஃபேஷன் ஆகிப்போச்சு. சார், ஐ டேக் பாத் ஃபார் ஒன்லி 2 days. ரொம்ப சந்தோஷம்டா. உன் வாழ்க்கையில் உன் பக்கத்தில் ஒரு ஆள் கூட உட்காந்துருக்க முடியாது. உன் தலையை யாராவது மோந்து பார்க்க முடியுமாடா, மனுஷ பயலாடா நீ அப்படின்னு நான் அசிங்கமாக இப்போ ஆம்பளைங்களையும் வைய ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ அவங்களாம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏன்? வீட்டில் இருக்கிறவங்க ஐயோ நீ ரொம்ப குளிச்சிடாத, எடை குறைஞ்சி போயிடும், ரொம்ப குளிச்சு தேஞ்சு போயிடுச்சுன்னா மூளை வெளியே போயிடும், இப்படி எதையாவது மடத்தனமாக பேசி ஒரு ஜென்ரேஷனை பூரா கெடுக்க போகிறோம். அதாவது தோலுக்குள்ளேருந்து எண்ணெய் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த எண்ணெயை நம்ம வாஷ் பண்ணியே ஆகணும். எண்ணெய் படிவம் ஆக முகத்தில் எண்ணெய் படிவம் ஆக பரு வந்துடுது. இங்கே பரு வந்தால் இதை பற்றி கவலைப்பட்டுட்டு உடனே ஓடி வந்துடுறோம். அங்கே உள்ள கொப்பளம் வந்தாலும் கவலைப்பட மாட்டோம், பாம்பு ஏறி உள்ளே படுத்திருந்தாலும் கவலைப்பட மாட்டோம், பூரா ஊர்ந்துக்கிட்டு இருந்தாலும் கவலைப்பட மாட்டோம். இது வந்து இது சிந்தனையே மாறணும். ஹேர் வாஷுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. குளித்தா தலைக்கும் சேர்த்தான் குளிக்கணும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். நான் தாங்க பெரம்பூர்லேருந்து ஜெயா பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, பேசுங்க. சரி டாக்டர், எங்கள் பேத்திக்கு 10 வயசு ஆகுதுங்க. சொல்லுங்க ஜெயா. நல்ல பிறந்தப்ப முடி நல்லா இருந்தது. இப்போ வளர சிலந்தி கூடு மாதிரி பின்னிக்குது. சிலந்தி கூடா? சிலந்தி கூடு மாதிரி ஒன்னோட ஒன்று அப்படியே பின்னிக்குதுங்க. சடை மாதிரி கூட வர்றதில்ல. இல்லை சுருட்ட முடியாமா? இல்லைங்க, ஸ்ட்ரெயிட் ஹேர். நீளமா இருக்கா? நீல ஹேரு, கழுத்து வரைக்கும் தான் இருக்கும். ஓ, அதுக்கு மேல வளரல? வளருது. இவங்க வளர வைக்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறா. கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா ஒரு 3 மாசம் நல்லா இருக்குது. வளர மறுபடியும் பின்னிக்குது. அப்படியே இல்லம்மா, கீழே வளர தானே பின்னுதுங்கிறீங்க. வளரதாங்க பின்னுது. ஓ சரி. நீங்க இது குழந்தைக்கு வளர்க்கணும்னு ஆசை, ஆனா முடியல. 10 வயசு ஆகுது. இல்லம்மா, நான் என்ன சொல்றேம்மா, கீழே வளர்றது பின்னிக்கிடுதுன்னா அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாமே. இயற்கையில அவருக்கு ஸ்ட்ரெயிட் முடிதாங்க குழந்தைக்கு. இல்லடாம்மா, அம்மா, கீழே கழுத்துக்கு கீழே வளர்ற முடி வந்து பின்னிக்கிடுது. ஓ ஆமா. அந்த முடியை மாத்திரம் ஸ்ட்ரைட்டன் பண்ணா என்ன, அயன் பண்ணா அழகா சரியாயிருமே. ஓ, அந்த மாதிரி பண்ணி ஃபிக்ஸ் எடுக்கவே முடியலைங்க. இங்க கேளுடாமா, நான் சொல்றேன் கேளுமா. அதாவது முடி வந்து ஒரு லென்த்துக்கு பியாண்டு சில பேருக்கு சுருண்டுக்கிட்டே போகும், மடங்கிக்கிட்டே போகும், பின்னிக்கிட்டே போகும். இது வந்து நார்மலாகவே ஜெனட்டிக்காக கூட இருக்கலாம், இல்லைன்னா நியூட்ரிஷனலாக கூட இருக்கலாம். இதுக்கு நான் பொதுவாக என்ன சொல்கிறது, எங்கேருந்து உங்களுக்கு அந்த சுருண்டுக்கிட்டு போதோ உங்களுக்கு சுருண்ட வேண்டாம், அது பின்ன வேண்டாம், ஆனால் முடி வேணும். அதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறதுல ஒரு தப்பு இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முடி வந்து அதனோட உயிர் வந்து மண்டைக்குள்ளே இருக்குது, வெளியே இருக்கிறது உயிர் இல்லாதது. அதை நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் தப்பு இல்லை. அதில் ஹேர் டே அடித்தாலும் சரி, இல்லை சாயத்தை அடித்தாலும் சரி, எதை அடித்தாலும்
முடியோடு அடித்தோம்னா முடிக்கு மேலே பண்ணோம்னா அது எந்த தப்பும் இல்லை. இவங்க என்ன பண்ணலாம், அந்த வளரும்போது வாரத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா கொஞ்ச நாளில் அது அந்த சுருக்கங்கள் அந்த இதெல்லாம் பிணைப்பெல்லாம் போயிடும். இந்த சுருக்கங்கள் ஏன் வருது, அந்த பாண்ட் வந்து சல்ஃபர் பாண்ட் வந்து ஏனைக்கு மோனைக்கே இப்படி போயிருச்சுன்னா அப்படி வந்துடும். அப்போ அதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ண 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 கொஞ்ச நாளில் அப்படி நேராக வளர ஆரம்பிச்சிடும். இது வந்து ட்ரைனிங் மாதிரி, ஹேரை வந்து நேராக வளர்க்குறதுக்கு நமக்கு ஒரு ட்ரைனிங். அப்புறம் சீரம் யூஸ் பண்ணலாமான்னு பழைய ஒரு பேஷண்ட் கேட்டாங்க. ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. அந்த சீரம் கேள்வியை மறந்துட்டேன் நான். சீரம் வந்து விட்டமின் சி கலந்த சீரம் இருக்குது, ஸ்டெம் செல் சீரம் இருக்குது, புரோட்டீன் சீரம் இருக்குது. எந்த சீரமாக இருந்தாலும் நல்லதாம்மா. ஹேருக்கு வந்து க்ளோ கொடுக்கும் ஒன்று சீரம், ரெண்டாவது ஹேரை வந்து அழகாக கருப்பாக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் சீரம் வந்து டெய்லி போடுறது நல்லது. எண்ணெயை காட்டிலும் நீங்கள் போடுற தேங்காய் எண்ணெயை காட்டிலும் சீரம் போடுறது நல்லது. அதனால் சீரம் கண்டினியூ பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. இவங்க வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆக்குறதுக்கு நீங்கள் வந்து ஒன்று அயனிங் இருக்குது, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணிக்கலாம். அந்த 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அழகாக அது ரிலீவ் ஆயிரும், இதாயிரும், நீளமாக வளர்ந்துடும். நீங்கள் அதை வெட்டி விட்டு வளர்ச்சியே இல்லாமல் பண்ணிடாதீங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க சார்? மேடம், நான் தேனி மாவட்டம் சின்னமனூர்ல இருந்து சுதாகர் பேசுறேன் மேடம். டாக்டர் இருக்காங்க சார், உங்க சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே மேடம். சொல்லுங்கள் சுதாகர். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார் முதல்ல எங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரும் சார்பாக உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். நாங்கள் எல்லாருமே உங்களுடைய ஃபேன் சார், ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கோம் ப்ரோக்ராமா. ஹாப்பி தீபாவளி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சொல்லுங்கள் சார். அப்புறம் என்னோட பொண்ணு சார் ஸ்ரீநிதி பேரு. சரி. இப்போ 10 வயசு ஆகுது சார். சரி. கன்னத்துல லெஃப்ட் சைடு மட்டும் இப்போ ஒரு மாசமா லேசா சின்னதா ஒரு தேமல் மாதிரி இருக்கு சார். சரி. அதுக்கு தான் உங்கள்கிட்ட என்னன்னு கேட்கலாம். இல்லைங்க, இங்கே கேளுங்க. 2 கன்னத்தில் இருக்கா, ஒரு கன்னத்தில் மாத்திரம் இருக்கா? ஒரு கன்னத்துல மட்டும் சார், லெஃப்ட் சைடு மட்டும் இருக்கு. பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கா, கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கா? கொஞ்சம் ப்ரௌனிஷா இருக்கு சார், வெள்ளையா இல்லை. அதில் அரிப்பு இருக்கா? அரிப்பு இல்லை சார். சரி. இது ஒன்று தானே உங்களுக்கு பிரச்சனை? ஆமாம் சார். இது ஏதாவது டாக்டர்கிட்ட காட்டினீங்களா? இல்லை சார், இப்போ இந்த 1 மந்த் அப்போ தான் வந்துட்டு இருக்குன்னு யார்ட்டையும் காட்டலாம் சார். சரி, நான் சொல்கிறது கொஞ்சம் கவனிங்க. அதாவது முகத்தில் வரக்கூடிய வெள்ளைப்படை, காமனாக தேமல், சன் அலர்ஜியாக இருக்கலாம், தலையில் வர்ற பொடுகு முகத்தில் வரும்போது வெள்ளையாக இருக்கலாம், சோப்புனால் வரக்கூடிய அலர்ஜியாக இருக்கலாம், ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு, அதாவது அம்மா அப்பா ஆஸ்மா, தாத்தா பாட்டி ஆஸ்மா, குழந்தைங்களுக்கு அலர்ஜி வர்றதுக்கு அதுவும் முகத்தில் வெள்ளையாக வரலாம். ஸோ இந்த வெள்ளையாக வர்றதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. எல்லாமே தேமல் இல்லை. தேமல்ங்கிறது எப்படி இருக்கும்னா, அந்த பார்டர் வந்து பென்சில் வச்சு வரைஞ்ச மாதிரி கரெக்டாக இருக்கும். பென்சில் வச்சு ஒரு படம் வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அதுதான் தேமல். இந்த சன் அலர்ஜி, சோப் அலர்ஜி அப்படிலாம் பார்டர் கிளியராக இருக்காது. அப்போ சன் அலர்ஜி, சோப் அலர்ஜி வெயிலில் போகக்கூடாது, சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணணும், டாப்பிக்கெல்லாம் ஸ்டீராய்டு போடணும். அதே இது தேமலாக இருந்துச்சுன்னா அது ஃபங்கஸ், ஆன்டி ஃபங்கஸ் போடணும். இப்போ இவங்களுக்கு நான் சொல்கிறது அது கரெக்டாக என்னன்னு பாருங்கள். நீங்கள் தேமல் தான் நினச்சிட்டிங்க அப்படின்னா செல்சைடுன்னு ஒரு பவுடர் இருக்குது. இந்த பவுடரை காலையில் அவள் ஸ்கூலுக்கு போகும்போது ரெகுலராக போட்டு விடுங்க. வெயிலில் போக விடாமல் தடுத்துருங்க. வெயில்லையே நின்னே ஆகணும்னா சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீனர் சன்னியா. இது வந்து தேமலாக இருந்தால் சரியாக போயிடும். சன் அலர்ஜியாக இருந்தால் அந்த சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ண குறைஞ்சி போயிடும். பொடுகுனால் வரக்கூடிய வெள்ளையாக இருந்தால், இல்லை வேறு ஏதாவது ஆஸ்மா வரக்கூடிய வெள்ளையாக இருந்தால் அதுக்கு ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் போடணும். அது பார்த்துட்டு தான் சொல்லணும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். தி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர் தீக்காயங்கள் பற்றி பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுமா. ஆக்சுவலி வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து உங்களை பற்றி சொல்றது தான், டாக்டர் வந்துட்டு டிவியில் நிறைய பேசுறாரு, ஆனால் வந்துட்டு நேரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பேசுறாரு, ஒரு வார்த்தை 2 வார்த்தை அப்படின்னு நிறுத்திடுறாரு. ஏன் டாக்டர் அப்படி? அதாவதுமா, இது வந்து எஜுகேஷன் ப்ரோக்ராம். 1 கோடி பேர் பார்க்குறாங்க, 1 கோடி பேர் நம்ம எஜுகேட் பண்ணுறோம். அங்கே வந்து ட்ரீட்மெண்ட், அங்கே எஜுகேஷன் இல்லை. ஒன்று நேரம் இல்லை, 2வது எஜுகேஷனுக்கு இது இல்லை. அதுங்க இப்போ நீ வர்ற உன்னை பொண்ணுன்னு பார்த்தோன்னே சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு செகண்ட். 1 செகண்ட். அப்போ நான் வியாதியை பார்த்தோன்னே சொல்லிடுறேன் இதான் வியாதின்னு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசினாலும் எனக்கு அது காதில் ஏறாது, எனக்கு எதுவும் கேட்க வேண்டிய வேலை இல்லை. இப்போ முடி உதிருது அப்படின்னா வேர்லேருந்து உதிருதா, இப்போ இதாக வெட்டி போதா, தைராய்டு இருக்கா, பிசிஓடி இருக்கா, இப்படி 2 கேள்வி கேட்பேன். இந்த 2 கேள்வியில் கண்டுபிடிச்சிருவேன் இது எதனால் உதிருதுங்கிறது. ஒரு ஐடியா வந்துடும். ஐடியா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பேசுறது இல்லை. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாம்பு கடிச்சிச்சு சார், அதனால் இப்போ முடி முளைச்சிச்சா, முடி உதிருது சார்மாங்க. இவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டால் மெண்டல் ஆகி போயிடும். நம்ம 1. 2, நம்மளால் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியுங்கிறப்போ மற்ற கதை தேவையில்லை. அப்புறம் ஸ்கின் வந்துடாம, ஸ்கின்னோட இதே எப்படின்னா விஷுவல் டயக்னோசிஸ். விஷுவல் டயக்னோசிஸுங்கிறது பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறது தான். ஓகே. பேசி கண்டுபிடிக்கிறது இல்லை. எங்களோட எக்ஸாமே எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு 20 பேஷண்ட் 30 பேஷண்ட் வரிசையாக நிற்பாங்க. இவருக்கு வெள்ளை இருக்கும், இவருக்கு கருப்பு இருக்கும், அவருக்கு ஒரு படம் இருக்கும். இப்படி பார்த்துக்கிட்டு இப்படி சொல்லிக்கிட்டே போனோம், இது இந்த கேஸ், இது இந்த கேஸ், இந்த கேஸுன்னு. அப்போ கேட்டு தெரிய வேண்டியதில்லை. அப்புறம் எப்படி சார் நிறைய பேர் 30 நிமிஷம் 35 நிமிஷம் பேசுகிறாங்களே சார் அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேட்பாங்க. அது எனக்கு தெரியாதுமா எப்படி அவங்க பேசுவாங்கன்னு. 30 நிமிஷம் பேசுனா நான் பாதி உயிர் செத்து போயிடுவேன். என்ன 1. 2வது, இதுதான் வியாதி, இது போகும் போகாது. போகும்னா எவ்வளோ நாளில் போகும், இதை தவிர பேஷண்ட்டுக்கு எதுவுமே தெரிய வேண்டியதில்லை. ஏதாவது தெரிஞ்சால் அவங்க மெண்டல் ஆகி போயிடுவாங்க. சரியா? இப்போ சொரியாசிஸ் பேஷண்ட், இப்போ நீ வந்து என்கிட்ட வர்ற, உன்னை பார்த்தோன்னே ஏம்மா இது சொரியாசிஸ், வரும் போகும், முடிவில்லை, தொடர்கதை, நீ வாழ்நாள் முழுவதும் பார்க்கணும், என்னையை பிடிச்சிருந்தா என்னையை பாரு, என்னையை பிடிக்கலன்னா இன்னொரு ஸ்கின் டாக்டர் பாரு. இதை தவிர பேச்சே தேவையில்லை. மருந்து எழுதி கொடுத்தோமா இந்த மருந்தை ரெகுலராக போடு, முடிவில்லை. ஸ்கின்ல 100க்கு 90% க்யூர் இல்லை. நான் பேசிட்டா க்யூர் ஆயிருமா? ஆகாது. அந்த 10% க்யூரபிளில் எவ்வளோ நாளில் க்யூர் ஆகும், அதை ரெகுலராக பண்ணுங்க. இது ஒரு ஆங்கிள்டாமா. 2வது ஆங்கிள், என்ன நமக்கு பேஷண்ட்டுக்கு நம்ம சொன்னாலும் அவங்க கேட்க போகிறதில்லை. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அதை லிசன் பண்ண போகிறது இல்லை. அவங்களுக்கு ப்ரீஃபார்ம்டாக ஒரு ஐடியா இருக்கும். இப்போ நான் இதை சொரியாசிஸ்ன்னு சொல்லுவேன், இவங்க வந்து என் வீட்டு பக்கத்தில் முருங்கை மரம் இருந்துச்சா சார், என் பொண்ணு முருங்கை மரத்தில் ஏறிச்சா சார், முருங்கை மரத்தில் ஏறினால வந்துருச்சு சார் அப்படிம்பாங்க. நான் அதுக்கப்புறம் 2வது அவங்க அதே தான் சொன்னாங்கன்னா, ஆமாம்மா அந்த முருங்கை மரத்தினால தான் வந்துச்சு, விடு இந்த மருந்தை போடு குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவேன். ஏன்னா இவங்களுக்கு அதுக்கு மேலே சொன்னோம்னா இது இல்லவே இல்லை அப்படிம்பாங்க. இது கொசுக்கடி அப்படின்னு சொன்னோம்னா, என் வீட்டில் கொசுவே கிடையாதுமா, மெட்ராஸ்லேயே தானம்மா இருக்க அப்படின்னு கேட்பான். மெட்ராஸில் தான் சார் இருக்கேன், ஆனால் என் வீட்டில் கிடையவே கிடையாது சார் அப்படிம்பாங்க. மெட்ராஸ் முழுக்க கொசுவாக இருக்கும், ஆனால் அவங்க வீட்டில் மாத்திரம் கொசு வராது, அவங்கள மாத்திரம் கடிக்காது. ஸோ இந்த மாதிரி பேச்சுக்கள் வளர்ந்துக்கிட்டே போகுங்கிறது 1. 2வது, ஸ்கின்ல 2 டிசீஸ் 3 டிசீஸ் சேர்ந்து வைத்தியம் பண்ணக்கூடாதாமா. இப்போ ஒரு பக்கம் வெள்ளை இருக்கும், அதை சொல்லுவாங்க, அதை நம்ம மருந்து எழுதும் போதே சார் காலில் கருப்பு இருக்குது அப்படிம்பாங்க, அது அப்புறம் பார்ப்போம் அப்படிம்பேன். இல்லை சார் அதுக்கும் எழுதி கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. இது எழுதி கொடுத்தா வெள்ளை கருப்பாகிறதுக்கு மருந்து தருவேன், அந்த மருந்து இங்கே வேலை பார்க்குமா, இந்த மருந்து அங்கே வேலை பார்க்குமா, அது புரியாது. அதனால் ஏம்மா கல்யாணம் பண்ணுறது ஒரு தடவைக்கு ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ண முடியும். இந்த ஒரு கல்யாணத்தை முடிச்சிருவோம், அப்புறம் அடுத்த கல்யாணம் பண்ணுவோம் பளிச்சுன்னு சொல்லிட்டு விட்டுறேன்டாம்மா. இதை தவிர பேஷண்ட்டோட அதிகம் பேசுறது அவங்கள உழப்புற மாதிரி ஆயிருண்டாம்மா. மருந்து மாத்திரையை பூரா ராத்திரி போடு, முடிஞ்சு போச்சு. ராத்திரி போடுன்னு சொன்னோடனே அவங்க அடுத்து கேட்பாங்க, நைட்டா சார் அப்படிம்பாங்க. ஏம்மா நைட்டும் ராத்திரியும் ஒன்று தானே, அது வேறையா? இல்லை சார் காலையில் போடணுமா அப்படின்னு கேட்பாங்க அடுத்து. ஏம்மா நைட்டு போடணும்னு சொன்னேன், நீ ராத்திரியான்னு கேட்ட, இப்போ காலையில் போடணுமான்னு கேட்டால் எப்படிம்மா? நான் வேணால் ஹிந்தி தெலுங்கு தமிழ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லட்டுமா அப்படிம்பேன். அவங்களோட பேசிக் இன்டென்ஷன் எப்படின்னா, என்னத்தையா ஒரு 4 கேள்வி சும்மானாச்சும் கேட்கணும்.
எனக்கு என்னென்னா நான் பார்த்துட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு சரி பண்ணிடுவேன், சரி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். சரி பண்ணிட முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. இதுக்கு மேலே எனக்கு அவங்களுக்கு என்ன பேச்சு இருக்குது? ஓகே, அதனால தான் எல்லாரும் உங்களை கட் அண்ட் ரைட்டாக பேசுகிற டாக்டர்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஆமாம், நடக்கும் நடக்காது. அம்மா நீ இப்போ ஒரு குரூப் எப்படி இருக்காங்க தெரியுமா? அவர்கிட்ட போ, ஆகும்னா ஆகும்பாரு, இல்லைன்னா இல்லைன்றுவார். இது போதும்டாமா நமக்கு. ஓகே டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். குட் மார்னிங் மேடம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? ஹேமலதா அம்ஜிகர்லேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். குட் மார்னிங் சார். சொல்லுடாம்மா. நீங்கள் நல்லா புரியுற மாதிரி பேசுகிறீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். பையனுக்கு 10 வயசு ஆகுது சார். ம். அவனுக்கு வந்து ஒரு 3-4-5 மாதத்துக்கு முன்னாடி தொப்புள் பக்கத்துலேயும் தொடையிலையும் ஒரு கொசு கடிச்ச மாதிரி வந்து சொரிஞ்சு கொஞ்சம் கொப்பளை மாதிரி ஆயிடுச்சு சார். ம். அது அப்படியே 2 தானே இருக்குன்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடிலேருந்து எல்லா இடத்துலையும் சொரிஞ்சு அந்த மாதிரி வருது. உடம்பெல்லாம் வந்துருச்சா? உடம்பெல்லாம் வரல சார். அது வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட போனப்ப ஏய், மருந்து. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ இப்போ சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டை பேசினேன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன கேட்டேன், உடம்பெல்லாம் வந்துருச்சா? இப்போ வருது சார். அந்த எந்தெந்த இடத்துல வருது? இப்போ வந்து கன்னத்துல ஒண்ணு வந்திருக்கு சார், கையில கால்ல வருது. ம். அப்புறம் பின்னாடி அவனுக்கு கொஞ்சம் பட்டக்ஸ்ல இப்போ கொஞ்சம் 1 வாரமா கொஞ்சம் அதிகமா இருக்கு சார். இந்த விரல்களுக்கு நடுவுல எல்லாம் அரிப்பு வருதா? அங்கெல்லாம் இல்லை சார். சரி சரி, சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டை போனேன். அவர் வந்து தேங்காய் வேணும்னா தேங்காய் கடைக்கு போகணுமா, மாங்காய் கடைக்கு போகணுமா? இது இல்ல சார், எப்பவும் போவோம்ல அவர்கிட்ட. அவர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்க்கு எழுதி கொடுத்தாரு. சரி. அவர்கிட்ட போனப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, பயாப்சி பண்ணணும்னு சொல்லிட்டாரு சார். அதுதான் எனக்கு பயமா இருக்கு. ஏன், என்ன நினைச்சு பயாப்சின்னு சொன்னாரு? அது தெரியல சார். அவர் வந்து பார்த்துட்டு தொப்புள் பக்கத்துல இருக்கிறதையும் தொடையில இருக்கிறதையும் பார்த்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்கு, இது வந்து பயாப்சி பண்ணணும்னு எழுதி கொடுத்துருக்காரு. இல்லம்மா, என்ன சொல்லி சொன்னாரு? கொப்பளம் வியாதி மாதிரி இருக்குன்னு சொல்றாரா? இது சிக்கன் பாக்ஸ் இல்ல, அதுவும் இல்ல. அது விளக்கமா சொல்ல சார் அவரு. சரி, இல்லம்மா இங்க பாரு, நான் கேட்கறதுக்கு மாத்திரம் பதில் சொல்லு. அரிப்பு இருக்கா? அது இல்ல, இப்ப வந்ததுல அரிப்பு இல்ல சார். புதுசா வர்றதுல தான் அரிப்பு வருது. வந்ததுல அரிப்பு இல்ல? அரிப்பு இல்ல சார். கொப்பளமா வருதா? அது ஆமாங்க சார். ஆமாங்க சார். இங்க பாரு, உன் குடும்பத்துல யாருக்காவது இருக்கா இந்த மாதிரி? இல்ல சார். இது எல்லாமே எத்தனை நாளைக்குள்ள வந்துட்டு இருக்குமா? இது 1-2 மட்டும் 6 மாசமா இருக்கு சார். இப்போ ஒரு 15-20 நாளா வந்து இப்போ ரொம்ப வந்துட்டே இருக்கு சார். என்ன கிளாஸ் படிக்கிறாமா பையன்? வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் சார். அவங்க கூட இருக்கவங்களுக்கு யாருக்காவது இருக்காமா? அது தெரியல சார். தெரியல. உனக்கு யாருக்காவது அரிப்பு வந்துருச்சாமா? உனக்கு வீட்டில் யாருக்கும்? இல்ல சார். இல்லைம்மா, அவனுக்கு அரிப்பு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்கு அரிப்பு வந்திருக்காமா? இல்ல சார். பொண்ணு இருக்கா, அவளுக்கு 13 இயர்ஸ் ஆகுது. அவளுக்கு இல்ல, எங்க வீட்டில் யாருக்குன்னு. இவனுக்கு மாத்திரம்தான் இருக்கு? ஆமாங்க சார். சரிம்மா, நான் சொல்கிற கொஞ்சம் கேளுங்கம்மா. அதாவது எதுக்காக பயாப்சி பண்ண சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. பட் பொதுவாக தொப்புளில் வரக்கூடிய அரிப்பு, தொடையில் வரக்கூடிய அரிப்பு, உடம்புல எல்லா இடத்துலையும் வரக்கூடிய அரிப்பு, பட்டெக்ஸில் வரக்கூடிய அரிப்பு, சின்ன சின்ன கொப்பளமாக சின்ன சின்ன கொசுக்கடி மாதிரி வரக்கூடிய அரிப்பு, காமனாக வந்து இந்தியாவில் சிரங்கு. ஓகே. இங்கே எல்லாம் கொப்பளமாக வரும், உடம்பெல்லாம் வரும். இது வந்து காமன். உடம்பெல்லாம் அரிக்கும், ராத்திரி அதிகமாக அரிக்கும், காலையில் அவ்வளோ அரிப்பு இருக்காது. கூட இருக்கிற ஸ்கூலில் படிக்கிறவங்க ஹாஸ்டலில் இருந்தால் சேக்காளி எல்லாம் சீக்காளி ஆயிரும் அப்படி போனாங்க. அது கூட இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி வந்துடும். ஏன்னா இந்த கிருமி வந்து எல்லா இதுக்கும் பரவ ஆரம்பிக்கும். அப்போ வைத்தியம் பண்ணால் சீக்காளியும் வைத்தியம் பண்ணணும், சேக்காளியும் வைத்தியம் பண்ணணும். சேக்காளிங்கிறது கூட இருக்கிறவன், எல்லாரையும் சேர்ந்து வைத்தியம் பண்ணணும். அதுதான் நான் குடும்பத்தில் எல்லாருக்கும் வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். கொப்பளமாக வருது, வேறு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, ஒருவேளை டாக்டர் பயாப்சி பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா கொப்பள வியாதிகளாக நினச்சிருக்கலாம். அம்மைக்காக யாரும் பயாப்சி பண்ணுறதில்ல. அம்மை வந்து நமக்கு ஒரு இலையில தண்ணியை விட்டால் எப்படி இருக்கும், இலை மேலே ஒரு தண்ணி சொட்டு விழுந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது தான் அம்மை. அதாவது ஒரு தாமரை இலை மேலே தண்ணி இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் அம்மை. அதை சுற்றி சிவப்பாக இருக்கும், காய்ச்சல் இருக்கும், அப்படி இருக்கிறது அம்மை. இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துல மாறி மாறி வருதுங்கிறப்போ அவங்க டாக்டர் ஒருவேளை இது கொப்பள வியாதியாக இருக்கலாம்னு யோசிச்சிருக்கணும். கொப்பள வியாதியாக இருந்தால், அதாவது சில்ட்ரனுக்கே வரக்கூடிய கொப்பள வியாதிகள் இருக்குது. ஓகே. சிபிடிசின்னு பேர்.
இந்த மாதிரி கொப்பளம் வர்றதெல்லாம் என்ன செய்யும், ஒரு இடத்துல கொப்பளம் வரும், அதில் ஆறிடும், கருப்பாகி போயிடும் அந்த இடம், அடுத்த இடத்துல கொப்பளம் வரும், அதுக்கு அடுத்த கொப்பளம் வரும், இப்படியே மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். அது எந்த இடங்களில் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒவ்வொரு வைத்திய முறைகள் வித்தியாசம். அப்போ அது கொப்பள வியாதிகளாங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகே. பொதுவாக நாங்கள்லாம் பார்த்தா சொல்லிடுவோம், இது வந்து கொப்பள வியாதி, இது சிரங்கு, இது வந்து ஒன்றும் இல்லை, இது சாதாரண அலர்ஜி அப்படின்னு. இவங்க ஏதோ காம்ப்ளிகேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த கொப்பள வியாதியாக இருக்கலாம். பட் காமன் இஸ் ஆல்வேஸ் காமன். எந்த வியாதியிலையுமே இப்போ காய்ச்சல் அப்படின்னா வைரல் ஃபீவர் தான் ரொம்ப காமன். அதை விட்டுவிட்டு ஒரு காய்ச்சல் வந்தோடனே அது டெங்கு, அது வந்து லூப்பஸ் எரிதமெட்டோசிஸ், அது வந்து அந்த ஃபீவர் இந்த ஃபீவர் நினைக்கிறத விட காமனானது என்னவோ அதுதான் காமன். ஓகே. காமனானது இல்லாமல் ரொம்ப ரேராக நம்ம யோசித்தோம்னா நம்ம டயக்னோசிஸ் வந்து சரியாகக்கூடியதும் ரேர் ஆகி போயிடும். 99% வரக்கூடிய காரணங்கள் என்னன்னு பார்க்கணும். இவங்க என்ன வைத்தியம் பண்ணாங்கங்கிறதும் தெரியல. பட் இவங்க சொல்கிறது படி பார்த்தா இது சாதாரணமாக வரக்கூடிய சரங்கு மாதிரி தான் தெரியுது. ஓகே. அப்படி இவங்க பயாப்சி பண்ணணும்னு சொன்னாங்கன்னா பயாப்சி பண்ணி ரிசல்ட்டை சொன்னாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஆனந்த ஜோதி, திருவள்ளூர் செவ்வாய்ப்பேட்டையிலேருந்து ஃபோன் பண்ணுறேங்க. டாக்டர் கிட்ட பேசலாமா? கண்டிப்பாக பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. ஹாப்பி தீபாவளி டாக்டர். முதல்ல ஹாப்பி தீபாவளிமா. டாக்டர் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. சொல்லுமா. எனக்கு வந்து டெலிவரி 2 குழந்தை இருக்கு. ரெண்டு குழந்தை டெலிவரி ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து மெடிசன் அலர்ஜி இருக்குது. டாட்டா உடம்புல வந்துரும். அப்ப அமில் போட சொல்லியிருந்தாங்க. இப்போ லாஸ்ட் 2 மந்த்ஸா பாத்தீங்க அப்படின்னா நான் வெயில்ல போனாலே எனக்கு வந்து அரிப்பு ஏற்படுது, உடம்புல தண்டிச்சு போயிடுது. அப்படியே போகல டாக்டர். அதுக்காக போகாம இருந்து திரும்ப இந்த மழை டைம்ல கூட வெளியில போனாலும் அப்படி ஆகுது. கிளைமேட் டல்லா இருக்கும் போது வெளியில போனாலும் எனக்கு அந்த மாதிரி ஆகுது. சரிம்மா நான் சொல்லட்டுமா என்னென்ன? கண்டிப்பாங்க சார். இங்கே பாரு, இது வந்து அட்ரிகேரியான்னு ஒரு வியாதி. இந்த அட்ரிகேரியா 95% சாப்பாடுனால வரக்கூடியது. காமனான சாப்பாடு மீன், முட்டை, கருவாடு, எலுமிச்சம்பழம், கத்திரிக்காய், தக்காளி, வாழைப்பழம், இதெல்லாம் வந்து இந்த அட்ரிகேரியாவுக்கு சாப்பாடில் வரக்கூடிய காரணங்கள். வெயில்னால் வரலாம், தண்ணினால் வரலாம். குற்றாலத்தில் போய் குளிப்பாங்க, குளிச்சுட்டு வெளியே வந்தோன்னே அலர்ஜி ஆயிரும். வெயிலில் இப்படி போயிட்டு வருவாங்க, பூரா உடம்பெல்லாம் தட்டிப்பாக சாட்டையாக வந்துடும், கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சு போயிடும். அப்போ வெயிலில் அலர்ஜின்னா நம்ம வெயிலில் போகக்கூடாது. நான் வந்து டல்லான கிளைமேட்டில் போனாலும் வருது அப்படின்னு சொன்னால், வெயிலுங்கிறது சன்லைட்டில் வரக்கூடிய அலர்ஜி இல்லை காமனாக. அதில் வரக்கூடிய கதிர் இயக்கம், அதாவது அல்ட்ராவைலட் ஏ, அல்ட்ராவைலட் பி, அந்த ரேஸ்னால் வரக்கூடிய டேமேஜ் தான் அதிகம். அதனால் வரக்கூடியதான் இது. நீங்கள் வந்து க்ளவுடி டேஸ், அதாவது மேகமூட்டமான நாட்களில், வெயிலே இல்லாத நாட்களில் வெயிலுக்கு எப்படி சார் அலர்ஜி வரும்னு கேட்கக்கூடாது. அந்த நேரம்தான் பொதுவாக அந்த அல்ட்ராவைலட் ஏ ரேஸினோட தாக்கமும் அல்ட்ராவைலட் பி ரேஸினோட தாக்கமும் அதிகமாக இருக்கும். எல்லாரோட நினப்பு எப்படி அப்படின்னா, நான் வந்து வெயில் இல்லைன்னா நான் சன்ஸ்க்ரீனர் போட வேண்டியதில்லை நம்ம நினைக்கிறோம். அது தப்பு. பீச்சில் குளிக்கிறாங்க, பீச்சை சுற்றி நல்ல குளுமையாக இருக்குது. ஆனால் பீச்சில் குளிக்கிறவனுக்கு தான் சன்னோட அலர்ஜி அதிகம் வருது. ஏன்னா அங்கே தாக்கங்கள் அதிகம். அப்போ சன் அலர்ஜி இருக்கிறவங்க சன்ஸ்க்ரீனர் ரெகுலராக யூஸ் பண்ணணும். அது வந்து நீங்கள் வெயிலில் போனாலும் சரி, ஏசி ரூம்குள்ளே இருந்தாலும் சரி, ராத்திரி தூங்கினாலும் சரி, அந்த சன்ஸ்க்ரீனர் இருக்கணும். அதுக்காக நான் ராத்திரி போட்டு படுங்கன்னு சொல்லலை. அதாவது எப்படி இருந்தாலும் அந்த சன்ஸ்க்ரீனர் போட்டு தான் இருக்கணும். சன்ஸ்க்ரீனர் சன்யா, இந்த சன்யா லோஷனை ரெகுலராக போட்டுக்கிடுங்க. டேப்லெட் வந்து லீமாஸ், இந்த லீமாஸை 6 மாதம் தொடர்ந்து போடுங்க. 6 மாதத்தில் மெதுவாக படிப்படியாக குறையும். 60% அட்ரிகேரியா 6 மாதத்தில் போயிடும். 40% அட்ரிகேரியா வாழ்நாள் முழுவதும். ஏன்னா நம்ம ஊரில் தண்ணியோ காற்றோ சாப்பாடோ எதுவுமே சுத்தம் கிடையாது. சுத்தம் இல்லாத ஊரில் இருந்துக்கிட்டு அலர்ஜி போகுமா அப்படின்னா நடப்பதில்லை. அதுக்கப்புறமும் வருது அப்படின்னா அந்த லீமாஸை கண்ணி பண்ணிக்க வேண்டியதான், ஒன்றும் செய்யாது, ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது. பட் சன்ஸ்க்ரீனர் மஸ்ட். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் கரூர்லேருந்து பேசுகிறேங்க. டாக்டர்கிட்ட பேசுகிறேன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. டாக்டர் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் உங்களால தான் எங்களுக்கு தோலை பற்றின ஒரு அவேர்னஸே உண்டாயிருக்குங்க சார். தேங்க்யூம்மா. சார் எனக்கு வந்து வயசு 45ங்க. எனக்கு உச்சந்தலையிலேருந்து கால் விரல் வரைக்கும் அரிப்பு இருக்குதுங்க சார். வாழ்க்கையில் இன்னுமே சொரிதாம்மா. சொரியும் போது இன்பமா இருக்கா இல்லையா? இருக்குங்க சார். சொரிஞ்ச பிறகு துன்பமா இருக்கு.
சொரிஞ்ச இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சோப்பா வந்துடுதுங்க சார், ஒரு வேக்கூர் மாதிரி வந்துடுங்க. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்காமா? டயபெட்டிஸ் இருக்கா? அது எதுவும் இல்லைங்க சார், எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டாங்க சார். சுகர் பார்த்துட்டீங்கல்ல? பார்த்துட்டேங்க சார். சரிம்மா சரிம்மா, சாதாரண அலர்ஜி தான். டாக்டர்கிட்ட போனாங்க சார். ம் அவங்க வந்து பிளட் டெஸ்ட் பார்த்தாங்க சார். ம் அவங்க அலர்ஜி டெஸ்ட்னு சொல்லி 2 தான் பார்த்தாங்க சார். ஒன்று வந்து உப்பு தண்ணி, இன்னொன்று வந்து என்னோட ரத்தத்தையே எடுத்து அவங்க இன்ஜெக்ட் பண்ணாங்க சார். ம் அதுல வந்து உங்க ரத்தம் தான் உங்க உடம்புக்கு சேரல அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அந்த எப்படி எப்படி ரத்தம் உடம்புக்கு சேரலையா? எப்படி? ஆமாங்க ரத்தம் வந்து உடம்புக்கு சேரலை? ஆமாங்க. அப்போ ரத்தத்தை பூரா எடுத்து வெளியே விட்டுறலாமா? அவங்க ரத்தத்தை எடுத்துங்க சார், அதுல இருந்து வெள்ளை அணுக்களை எடுத்து அவங்க அந்த இன்ஜெக்ஷன் பண்ணாங்க சார் எனக்கு. ம் இது வந்து 9 இன்ஜெக்ஷன் போடணும் ம் அப்படின்னு சொன்னாங்க சார். இதோட 4 இன்ஜெக்ஷன் பண்ணாங்க சார். அதோட சிகோவின் ஒரு டேப்லெட்டும் செட்ரிலும் ஒன்று கொடுத்தாங்க சார். அம்மா இங்கே பாரு, அலர்ஜி டெஸ்ட் பண்ணிட்டியா? என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிச்சிட்டியா? இன்னும் இல்லைங்க சார், அவங்க ரத்தம் தான் உனக்கு சேரலைன்னு சொல்லிட்டாங்க சார். ஓ, ரத்தமே சேரல. அப்போ ரத்தத்தை பூரா டியூப் போட்டு வெளியே தள்ளிட வேண்டியதாம்மா. சரி, நான் சொல்கிறத கேளுமா. அம்மா, இதுவும் ஒரு வகை அட்ரிகாரியா. அட்ரிகாரியா இருக்கிறவங்க தயவு செஞ்சு உடம்புல தடிப்பு தடிப்பாக வருது, உடம்புல சாட்டையாக வருது, சொரிஞ்சா அந்த இடம் பூரா வீங்குது, கொஞ்சம் நேரத்தில் மறையுது, இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு அலர்ஜி டெஸ்ட் பண்ணுங்கள். அலர்ஜி டெஸ்ட்னோடனே ரத்தத்தை போய் நோண்டாதீங்க. இது தோலில் வரக்கூடிய அலர்ஜி. இது வந்து ஒன்று சாப்பாடு, இல்லைன்னா வெயில், இல்லைன்னா தண்ணி, இல்லைன்னா நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்கள், காட்டனாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிற பாச்சானாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிற பெட்டில் இருக்கிற தூசியாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் அலர்ஜி வரலாம். அப்போது அலர்ஜிக் ஸ்கின் டெஸ்ட், அதாவது தோலில் வந்து குத்தி குத்தி பார்ப்பாங்க. தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுண்டல், காட்டன், தலானி வரன்னு வரிசையாக பூரா குத்தி குத்தி பார்க்கணும். குத்தி பார்த்து எந்த இதில் அலர்ஜி வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த அலர்ஜியை உடனும். இப்போ நீங்கள் தேங்காய் அலர்ஜின்னு வைங்க, இல்லை காட்டன் அலர்ஜின்னு வைங்க. காட்டன்னா நீங்கள் காட்டன் ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, காட்டன் தலானி உரம் இருக்கக்கூடாது, காட்டன் பெட்ஷீட் இருக்கக்கூடாது, காட்டனே நம்மளை சுற்றி இருக்கக்கூடாது, நம்ம வீட்டுக்காரருக்கும் காட்டன் இருக்கக்கூடாது. அப்போ காட்டனே இல்லாமல் 6 மாதம் போகணும். 6 மாதத்துக்கு இந்த அலர்ஜி வராமல் இருக்க இந்த லீமாஸ் மாத்திரை 6 மாதம் கண்ணி பண்ணணும். 6 மாதம் கழித்து இந்த காட்டனை கொஞ்சமாக எடுத்து இன்ஜெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடுதலாக இன்ஜெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடுதலாக இன்ஜெக்ட் பண்ணணும். இது வந்து ஒரு டீசென்சிடைசேஷன் ப்ரோக்ராம். பாம்புனோட விஷத்தை வச்சு முறிக்கிற மாதிரி தோலில் வரக்கூடிய அலர்ஜியை அந்த அலர்ஜியை வச்சே முறிக்கிறது. அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ண நம்ம உடம்புல இந்த எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆக இந்த அலர்ஜியினோட தன்மை குறைஞ்சி போயிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த அலர்ஜியும் இந்தியாவில் 100க்கு 100% சரியாவதில்லை. சொரிய இன்பம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா வாழ்க்கையில் இன்பமே சொரிதாண்டா, அடாடா, பூரா ஃபிடில் அடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கலாம், கித்தார் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. கண்ட்ரோல் லீமாஸ் ஆயின்மெண்ட், ஜிஆர்எம்னு ஒரு ஆயின்மெண்ட் எப்போ வந்தாலும் தடவிக்கிட வேண்டிதான். இந்த லீமாஸை 6 மாதம் டெய்லி போடுங்க. என்ன அலர்ஜி வந்துச்சோ அந்த அலர்ஜியை விடுங்க. அலர்ஜியை டீசென்சிடைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் வருது அப்படின்னா இந்த லீமாஸை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராக போட்டுக்கிடுங்க. ஒன்றும் செய்யாது. இந்த மாத்திரையில் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது. உடனே ஐயோ மாத்திரை போட்டால் அது போயிடும் இது போயிடும் இது பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் 3000 வருஷம் வாழ போகிறதில்ல. இருக்கிற நாட்களில் சொரிஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை போயிடும். அதனால் இந்த மாத்திரையை போடுங்க, குறைஞ்சிரும்மா. ஓகே டாக்டர், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தீக்காயங்களால் வரக்கூடிய பாதிப்புகள் பற்றி பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், இப்போ தீக்காயங்கள் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன? அதாவதுமா, தோலில் வந்து மேல் பாகத்தில் பாதிப்பு வந்தால் பொதுவாக சாதாரணமாக போயிடும். தோலினோட கீழ் பாகத்தில் வந்தால் தழும்பாயிரும். ஓ, அப்போ மேல் பாகத்தில்ங்கிறது எப்படின்னா எபிடெர்மிஸ். இதில் வரக்கூடியது இப்போ லைட்டாக ஒரு சுராய நம்ம தரையில் சிராய்ப்பு வருது, அந்த மாதிரி இதெல்லாம் நார்மலாக போயிடும். ஓகே. பட் இந்த தீக்காயம் நார்மலாகவுமே கீழே இருக்க தோலையும் சேர்த்தான் பாதிக்கும். அப்போ தழும்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தழும்பு வராமல் ஓரளவுக்கு தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா,
ஒரு 50-50 சான்சஸ். தழும்பை வந்து குறைக்கலாம், கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது. ஓகே. இப்போ நான்லாம் வந்து என்னோடய ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுவோமோ, அந்த தீப்பட்ட காயம் வந்துச்சுன்னா பொதுவாக ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஸ்டீராய்டு சேர்ந்து கொடுப்பேன். ஏன் அந்த ஸ்டீராய்டு சேர்ந்து கொடுக்குறேன்னா, பின்னாடி அது கருப்பாயிடக்கூடாது, வெள்ளையாயிடக்கூடாது. ஏன்னா கருப்பாயிருச்சுன்னா அந்த இடம் எப்போவுமே இதாகவே அசிங்கமாக தெரியும். வெள்ளையாகி போச்சுன்னா வெண்படை வந்துருச்சுன்னு வந்துடும். ஏன்னா தீப்பட்ட காயம் வந்து 2 விதமாகவும் மாறலாம். ஓகே. ரெண்டாவது, மேடா இல்லைன்னா பள்ளமா அப்படியும் தழும்புகள் வந்துடலாம். மேடா வந்துச்சுன்னா கீலாய்டல் டெண்டன்சி, அதாவது தோலில் வந்து எங்கே அடிபட்டாலும் அவங்களுக்கு வந்து தழும்பு பெருசாக வரக்கூடிய தன்மை உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி தீப்பட்ட காயம் வந்துச்சுன்னா உடனே அந்த இடம் பூரா வீங்கி போயிடும், கருப்பாக மலை மாதிரி ஆகி போயிடும். இன்னொன்று பள்ளமாகவும் ஆகி போயிடும். பள்ளமானதை கூட ஈஸியாக வைத்தியம் பண்ணிடலாம், அந்த மேடாக இருக்கிறது ஈஸியாக வைத்தியம் பண்ண முடியறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு திரும்ப திரும்ப இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ தோலை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு அடிபடாமல் பார்த்துக்கிறது தான் பெட்டரே ஒழிய, பட்டதுக்கப்புறம் நான் அதை வைத்தியம் பண்ணுவேன், அது வந்தால் வரட்டும், கையில் நான் வெடியை வச்சு வெடிப்பேன், கையில் வெடித்தா வெடிச்சிட்டு போகுது, மூஞ்சை கொண்டு போய் புஷ்வானத்துக்கு முன்னாடி காட்டுவேன், இதெல்லாம் வந்து மடத்தனமாக செய்யக்கூடிய காரியங்கள். என்றைக்கு அது எப்படி வரும்னு யாரும் சொல்ல முடியாது. ஆக்சிடெண்ட் வந்து நமக்கு சொல்லிட்டு வர்றதில்லை. அப்போ ஆக்சிடெண்ட் வந்துருச்சு அப்படின்னா பாதிப்பு நம்ம அழகு தான் இப்போ பிரதானம், அழகு தான் இப்போ வாழ்க்கை, அழகு தான் இப்போ எல்லாமே. அழகு போயிடுச்சுன்னா மொத்தம் போச்சு. ஏன்னா ஒரு ஆவரேஜாக பார்த்தோன்னா இப்போ இந்த தீபாவளி முடிஞ்சோடனே நம்ம முகத்தில் வரக்கூடிய இன்ஜரியே எனக்கு தெரிஞ்ச எப்படியும் ஒரு 100-150 பேர் நானே பார்ப்பேன். அப்போ எவ்வளோ ஸ்கின் டாக்டர் எவ்வளோ பேர் இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கணுதில்ல. அப்போ ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கின் டாக்டர் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 1000 பேர் இருக்காங்க மெட்ராஸ்லன்னா, அப்போ எவ்வளோ பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க. கொஞ்சம் கவனம், கொஞ்சம் நிதானம். பாதிப்பு வந்ததுக்கப்புறம் படுற கஷ்டம் வந்து ரொம்ப அதிகம். இந்த கீலாய்டல் டெண்டன்சி சில பேருக்கு உடம்புல அடிபடாமையே குண்டு குண்டாக வீக்கங்கள் வரும். அதுவும் ஒரு வகை கீலாய்டு. அது வந்து ஜெனட்டிக்காக வரக்கூடியது. இது அடிபட்டு வரக்கூடிய கீலாய்டு. அப்புறம் அதுக்கு ஊசி போட்டு அதை குறைச்சி அதை முழுக்க கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100க்கு 50% குறையும், 50% குறையாது. ஓரளவுக்கு காஸ்மெட்டிக் அக்செப்டபிலிட்டி கொண்டாடலாமே ஒழிய எந்த தழும்பையும் 100% எடுக்க முடியாது. தழும்பு வராமல் பார்த்துக்கணும். தழும்பு வந்ததுக்கப்புறம் அதை எடுக்கிறது வந்து ரொம்ப பெரிய பாடு. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், உங்கள் ப்ரோக்ராம் நல்லா இருக்கு. தேங்க்யூ. சார், என்னோட பையனுக்கு 29 வயசு ஆச்சுங்க சார். வெரி குட். முடி ரொம்ப கொட்டிருச்சுங்க சார். உன் வீட்டுக்காரருக்கு, உன் வீட்டுக்காரரோட அப்பாவுக்கு, உன்னோட அப்பாவுக்கு நான் சொல்கிறத கேட்கணும். உன்னோட அப்பாவுக்கு, உன் வீட்டுக்காரருக்கு, உன் வீட்டுக்காரரோட அப்பாவுக்கு யாராவது வழுக்க இருக்காங்களா? இல்லைங்க. யாருக்குமே வழுக்க இல்லை. உங்க தம்பிக்கு இருக்குதுங்க சார். யார் தம்பிக்கு? என்னோட தம்பிக்கு. ஓ சரி சரி. முழு வழுக்கையா? இல்லைங்க சார், கம்மியாக இருக்கு. ஓ பாதி பாலைவனம். சரி சரி. இப்போ அதே இது இவனுக்கு வருதான்னு பார்க்குற, அப்படி தானே? வந்திருக்குதுங்க சார். இவனுக்கு நிறைய ஹேர் லாஸ் இருக்கு. கல்யாணம் முடிஞ்சிருச்சா? இல்லைங்க சார். ஓ அது வேற கஷ்டம் இருக்குது. ஆமாம். கல்யாணம் பண்ண பிறகு முடிவு இருந்தால் பரவாயில்ல. ஆமாங்க சார். ஓ அதுக்கப்புறம் வளர்க்க மண்டையா உன் பையன் அலைஞ்சாலும் பரவாயில்ல. நல்ல ஐடியாஸ் எல்லாமா. அதாவதுமா கல்யாணம் பண்ணுற வரைக்கும் பொம்பளை பிள்ளை கலராக போகணும். கல்யாணம் பண்ண பிறகு அவள் கரிச்சட்டியாக ஆனாலும் பரவாயில்ல. கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ஆம்பளைக்கு முடி இருக்கணும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவன் வளர்க்க மண்டே ஆனான்னா எப்படி போனால் என்ன, நமக்கு என்ன, நம்ம தள்ளி விட்டால் நம்ம வேலை முடிஞ்சிச்சு. வெரி குட் வெரி குட். நான் சொல்கிறேம்மா கோயம்புத்தூர் அம்மா, அதாவது இதை நான் கலாட்டாக சொல்லுவேன். எப்படின்னா, சரிப்பா நான் முடியை வளர்த்து கொடுத்துருவேன், ஏன்னா இது வந்து 100% க்யூரபிள். முடியை வளர்த்துருவேன். கல்யாணம் பண்ணோன்னே அவள் 6 மாதத்தில் பூரா பிடிங்கி ஆஞ்சி விட்ருவாளே, நான் என்னடா செய்வேன் அப்படிம்பேன். சரி சார், அவள் 1000க்கு முடி வேணும்ல சார், இல்லைன்னா மூளையை பிடிங்கி விட்ருவா சார், கொஞ்சம் வளர்த்து விடுங்க சார் அப்படிம்பாங்க. இது எப்படின்னா ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா, ஜெனட்டிக்காக வரக்கூடிய ஹேர்ஃபால். அப்பா, அப்பாவோட அப்பா, அம்மா, அம்மாவோட அப்பா, அம்மாவோட அண்ணன் தம்பி யாருக்காவது வழுக்க இருந்தால் இதுதான் இந்த மேல் பேட்டர்ன் பால்னஸ். காரணம் ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் முடியினோட வேருக்குள்ளே போகிற அந்த பாதையை நம்ம தடுக்கணும். தடுக்கிறதுக்கு மருந்து போட்டால் 2 வருஷம் போடணும். 2 வருஷம் கண்டினியூஸாக போட்டால் 100% க்யூர். 2 வருஷம் போடல அப்படின்னா 100% பாலைவனம்.
இது ஒன்று இப்படி அப்படி. நான் பண்ணுவேன், பண்ண மாட்டேன். பண்ணால் தப்பிச்சிருவீங்க, பண்ணலைன்னா பாலைவனம். சரி, இதுலேயே இந்த 2 வருஷம் தொடர்ந்து போடுறதுலேயே நாங்கள் 10% ஃபெயிலியரும் பார்க்குறோம் சில நேரம். எந்த ஹார்மோன் நமக்கு அதிகமாகி அந்த ஹார்மோன் பாதிப்பு இருக்கோ அதை நம்ம போகிற பாதையை தடுக்கிறதுக்கு மாத்திரை போட்டாலும் அந்த டோசேஜ் வந்து இவ்வளோ தான் போடணும்னு இருக்குது. 2 மில்லிகிராமுக்கு மேலே போடக்கூடாதுன்னு இருக்குது. 2 மில்லிகிராமுக்கு மேலே போட்டால் அதனால் பக்க விளைவுகள் வரும். 2 மில்லிகிராமுக்கு மேலே போடலைன்னா சில நேரம் அந்த வழுக்க மட்டை சரியாவதும் இல்லை. அப்போ ஏர்லி ஸ்டேஜ்லேயே முடி உதிர ஆரம்பிச்சிருச்சு, ஒரு நாளைக்கு 100 முடிக்கு மேலே உதிருது, முழுந்த முடி திரும்ப வளரவே இல்லை அப்படின்னா உடனே இம்மீடியட்டாக நம்ம குடும்பத்தில் யார் வளர்க்குறாங்களான்னு பார்க்கணும். நம்ம கேட்ட உடனே இந்த பேஷண்ட்ஸை கேட்டோன்னு என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்கள் வீட்டில் எவனுக்கும் வழுக்க இல்லை, இவன் மாத்திரம்தான் வழுக்க, இவன் என்ன மேலேருந்து குதிச்சு வந்த மாதிரி. ஜெனட்டிக் வழுக்கேன்னு நமக்கு மண்டையை பார்த்தோன்னே தெரியும். அதுக்கு என்ன கேட்பாங்க, சார் தலையை பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படிம்பாங்க. ஏம்மா இவனை பார்த்தோன்னே எனக்கு ஆம்பளைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமா, அது மாதிரி எனக்கு மண்டையை பார்த்தா தெரியும் இதே பொழப்பில் இருக்க வேணான்னு. உன் குடும்பத்தில் யார் வழுக்க நீ தேடி பார்த்துட்டு வான்னா அடுத்த 15 நாளில் வருவாங்க. ஆமாம் சார், எங்கள் தாத்தாவுக்கு அப்பா வழுக்க சார் அப்படிம்பாங்க. அது அப்போ தான் தேடுவாங்க. நான் வந்து இப்போம்லாம் அவங்க சொல்கிறாங்க, சொல்லலை, டயக்னோசிஸ் பார்த்தாச்சா, இது வந்து மேல் பேட்டர்ன் பால்னஸாக வைத்தியத்தை ஆரம்பிச்சிருவேன். மினாக்சிடில், அதாவது ஹேர் 10% டெய்லி நைட், சீக்ரோ டெய்லி மார்னிங், ஃபைன் 2 மில்லிகிராம் டெய்லி நைட், பயோனா டெய்லி நைட். மாத்திரைகள் 2 வருஷம், மாத்திரைகளை நிப்பாட்டிடணும். ஹேர் 10% ராத்திரியும், சீக்ரோ காலையிலையும். முடியினோட வேருக்குன்னா மண்டையில் போடணும். மண்டையில் போடாமல் மூஞ்சில் போட்டேன்னா மூஞ்சில் பூரா கரடி குட்டி மாதிரி முடி முளைச்சிரும். அப்புறம் கரடி குட்டிக்கு லேசர் பண்ணணும். ஸோ மாற்றி போடக்கூடாது. போடுறது மண்டையில் போடணும், முடிக்கு போடக்கூடாது, முகத்தில் தடவக்கூடாது, கையில் தடவக்கூடாது. எங்கே தேவையோ அங்கே மாத்திரம் போடணும். அந்த 2 சொல்யூஷனும் லைஃப் லாங் போடணும். செடியை பாதுகாப்பு பண்ணுறதுக்கு மாத்திரை, பாதுகாப்பு பண்ணியாச்சு, வளர்க்குறதுக்கு மருந்து லைஃப் லாங் போடணும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மகாலட்சுமி மண்டலூர்லேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே. சொல்லுமா மகாலட்சுமி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஆக்சுவலி எனக்கு சைனசிட்டிஸ் ட்ரபிள் இருக்கு. நேசல் போன் வந்து பெண்ட் ஆகி இருக்கும், அந்த சைனசிட்டிஸ் ட்ரபிள் இருக்கு. ஆனா நீங்க ஹெட் பாத் எவ்ரிடே எடுக்கணும்னு சொல்றீங்க, நான் இதை அப்ளை பண்ணிக்கலாமா? ஏம்மா சைனசைட்டிஸுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆக்சுவலி எனக்கு சில் வாட்டர் மார்னிங் ஏஞ்சி நம்ம வாட்டர் டச் பண்ண உடனே ஸ்னீசிங் ட்ரபிள் அண்ட் ரன்னிங் நோஸ் இதெல்லாம் இருந்துட்டே இருக்கும். ஹாட் வாட்டரில் குளி. ஓகே சார். டே மாறிக்கணும்டாம்மா. அதாவது இது நான் கொஞ்சம் சொல்கிறத கேளுடாம்மா. இது எல்லாரும் பேசிக்கலாக ஒரு தப்பான எண்ணம் எப்படி வச்சுக்கிறதுனா, எனக்கு வந்து அலர்ஜி இருக்குது, எனக்கு தும்மல் வருது, எனக்கு சைனஸ் இருக்குது. சைனஸ் இருக்கிறவங்க எல்லாரும் தலைக்கு குளிக்காமல் விட்டோம், தலைமுடியெல்லாம் போயாச்சு. 1, 2 பொடுகு வந்தாச்சு, 3 கொப்பள வியாதிகள் வந்தாச்சு. இது எல்லாத்தையும் மீறி நான் குளிக்கவே மாட்டேன்னு சொன்னால் எப்படி? சைனஸுங்கிறது என்ன? சைனஸுக்குள்ளே தண்ணி சேர்ந்துருக்கு. இந்த தண்ணிக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஹாட் வாட்டரில் குளிங்க, நல்லா ஹேரை ட்ரை பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. இது எப்படி உள்ளே ஏறிடுமா? இது ஓட்டை போட்டு உள்ளே தண்ணி உள்ளே ஏறிடுதா? அதெல்லாம் ஏறுறது இல்லை. இது வந்து பேசிக்கலாக இப்போ நீங்கள் டாக்டர்ஸ்ட்டை வந்து சார் தலை குளிச்சா இது கூடுமோ சார் அப்படின்னு கேட்டால், கூடாதுன்னு சொன்னால் இவன் நம்ப மாட்டான். சரி கூடுதுன்னு சொல்லு அப்படின்னு சும்மா சொல்லி வச்சிட்டோம்னா இப்படியே அது ஒரு பழக்கமாக போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் உங்களுக்கு வந்து சைனஸ் இருக்குது, அலர்ஜி இருக்குது, தும்மல் இருக்குது, தண்ணி தினம் குளித்தா இதாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா சுடுதண்ணிக்கு மாறுங்க. சுடுதண்ணிக்கு மாறினீங்கன்னா சைனஸும் குறைஞ்சிரும், உங்களோட தலைக்கு ஊற்றக்கூடிய தலையில் வரக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் நல்லாயிரும். அதனால் இந்த தலைக்கு ஊற்றுறதை எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. சரி, உடம்புல ஊற்றுறீங்க, உடம்புல ஊற்றி அலர்ஜி வராதா? அப்படி பாருங்கள் பார்ப்போம். உடம்புல ஊற்றாமல் இருப்பீங்களா? அந்த கேள்வியை நீங்கள் கேட்பீங்களா? கேட்க மாட்டோம். தலைக்கு மாத்திரம் ஏன் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கங்க. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? அனிதா, ஆர்னிலேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, சொல்லுடாம்மா அனிதா. எனக்கு 2 டவுட் இருக்குங்க டாக்டர். சொல்லுடாம்மா. அதுக்கு முன்னாடி எனக்கு உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. உங்கள் ப்ரோக்ராம் ரெகுலராக பார்ப்பேன். உங்கள் லாஸ்ட் வீக் கூட ஃபுல் கால் பண்ண லைன் கிடைக்கல. தேங்க்யூ. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் டாக்டர். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டவுட் வந்துட்டு வெள்ளை முடி வரதை பற்றி லாஸ்ட் வீக் ப்ரோக்ராம்லேயே பார்த்தேங்க டாக்டர். சரி. பயோனோ டேப்லெட் கொடுக்க சொன்னீங்க, சாஃப்ட்வேர் டேப்லெட் கொடுக்க சொன்னீங்க, 7 மணி வெயிலில் கொஞ்சம் நிற்க சொன்னீங்க, கருவேப்பிலை சட்னி டெய்லி கொடுக்க சொன்னீங்க. வெரி குட்.
இது ரெண்டும் ஃபாலோ பண்றேன் டாக்டர். 7 மணி வெயில நிக்க சீக்ரோ சீரம் சீக்ரோ லோஷன் அதுவும் ஏத்திருக்கேன் டாக்டர். சரி. இந்த டேப்லெட்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாமா இல்ல அலர்ஜி டெஸ்ட் அது மாதிரி எதுனா பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில் கொடுக்கலாம். நீ அலர்ஜி டெஸ்ட்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள பூரா நரைச்ச மண்டையா போயிடும். சரியா? கொடுக்கணும். சீக்ரோ லோஷன் நைட்டு தடவிட்டு படுக்கணுங்களா? ஆமாம்மா காலையில் எழுந்திரிச்சு 7 மணிக்கு 15 நிமிஷம் வெயிலில் நிற்கணும். ரெண்டாவது டவுட் என்ன? போயிட்டாங்க. சரி. இந்த நரைச்ச முடி வந்து இந்தியாவில் வந்து 35 வயசுக்கு அப்புறம் வரக்கூடியது நார்மல் நரை. 35 வயசுக்கு முன்னாடி வந்தால் தான் ப்ரீமெச்சூர். அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் தேவை. 35 வயசுக்கு அப்புறம் நரை வந்துட்டு சார் இந்த நரையை நிப்பாட்டுங்க அப்படின்னா நிப்பாட்ட முடியாது. கடவுள் அது ஒன்றும் செய்ய முடியாது. அதே இது ஜப்பான் அந்த மாதிரி இதில் பூரா அவங்களோட ஜாப்பனீஸ் ஸ்கின்னுக்கு 55 வயசுக்கு அப்புறம் தான் நரை. 55 வயசுக்கு முன்னாடி நரை வந்து அவங்களுக்கு இலை நரை. நமக்கு 35 வயசுக்கு முன்னாடி. நம்மளோடது வந்து ஏஷியன் ஸ்கின், அவங்களோடது வந்து மங்கோலியன் ஸ்கின். அந்த ஸ்கின்னே டோட்டலாக டிஃப்ரெண்ட். அப்போ நரைக்கே அவ்வளோ பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. நமக்கு 35 வயசுக்கு முன்னாடி வருதுன்னா இதை வந்து விட்லைகோ மாதிரி தோலில் வரக்கூடிய வெள்ளைப்படம் மாதிரி வெயிலில் நின்று இந்த மாத்திரைகள் போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு பிக்மெண்டேஷன் வரும். வந்த நரை போகாது. இனி வராமல் பாதுகாக்கிறதுக்கு மாத்திரம்தான் சீக்ரோ சோஃபர் பயோனாயி. 3 மாதம், சீக்ரோ லைஃப் லாங். ஓகே டாக்டர், ஐ திங்க் நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தீக்காயங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். ஐ திங்க் வியூவர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சேஃபாகவும் ஹாப்பியாகவும் தீபாவளி கொண்டாடுவாங்க. ஒன்ஸ் அகேன் நிகழ்ச்சியில் கலந்தது உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் வெரி வெரி ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி டாக்டர். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி.